அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு மிச்சமான சாதத்தில் ஒரு பூரியும் அதுக்கு ஒரு தக்காளி குருமாவும் பண்ணலாம். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக உடச்ச கடலை, 3 பச்சை மிளகாய், லவங்கம், பட்டை, ஏலக்காய், அரை ஸ்பூன் சீரகம், முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுலேருந்து கசகசாவும் எடுத்து வச்சுருக்கேன் 2 ஸ்பூன். இது மிச்சமான சாதத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இதை மாவாக பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மாவாக இதை அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கணும். இப்போ இதில் வேண்டிய அளவுக்கு கோதுமை மாவு போடணும். இந்த சாதத்தில் எவ்வளோ ஈரத்தன்மை இருக்கோ அந்த அளவுக்கு கோதுமை மாவு போட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதுலேயும் தண்ணி ஊற்றக்கூடாது. பிசைஞ்சாச்சு, அது அப்படி இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் அது ஊறட்டும். அது வரைக்கும் நம்ம அந்த தக்காளி குருமா தாளிச்சிடலாம். லவங்கம், பட்டை, ஏலக்காய், சோம்பு, சீரகம், மிளகு எல்லாம் பிரிஞ்சி இலை போட்டு இதை நல்லா பொரிச்சாச்சு. இதில் ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் 2 வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் சுருங்குற அளவுக்கு கொஞ்சம் வதக்காச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, முந்திரி, அந்த மசாலா, தேங்காயெல்லாம் அதை அரைச்சி ஊற்றிக்கலாம். இதில் இதோட கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு கிளறி விட்டு நல்ல பழமாக பெரிய தக்காளியாக 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சரியாக இருக்கான்னு கூட கொஞ்சம் பார்த்துக்கலாம். மேற்கொண்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப கட்டியாக இருந்துச்சு இல்லையா, இது கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இந்த லிட்டு போட்டு நல்லா மூடி ஒரு 3 விசில் வரைக்கும் இதை விட்டுடலாம். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ நல்லா வெந்து விசில் வரட்டும். இப்போ இந்த மாவை நல்லா நம்ம குழச்சி விட்டுக்கலாம். இந்த சாதத்தில் இருக்கிற ஈரப்பதமே இதுக்கு போகிறோம். இப்போ பாருங்கள், தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சி. 3 விசிலும் வந்துருச்சு. அருமையாக ரெடி ஆகிடுச்சு. கம்ம வாசனையோட மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாவும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ பூரிக்கு இப்போ ஏற்ற மாதிரி சிறு சிறு உருண்டையாக நம்ம பண்ணிக்கலாம். பூரிகளாக நம்ம இட்டு பரப்பிக்கலாம். கொஞ்சம் கனமாகவே இருக்கட்டும். மேலே இருக்கிற மாவெல்லாம் தட்டிடலாம். இதே மாதிரி ஒரு 4-5 பூரி சேர்த்து நம்ம திரட்டி வச்சிட்டோம்னா டக்கு டக்குன்னு பொரித்து எடுத்துடலாம். இப்போ பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு வந்துடும். பாருங்கள், அருமையான பூரி ரெடி ஆகிடுச்சி. இதே மாதிரி நம்ம எல்லா பூரியுமே ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டில் இருக்கும். சாதாரணமாக நம்ம கோதுமை மாவு, மைதா மாவில் செய்கிறோம் பூரியை விட இந்த பூரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இதே மாதிரி எல்லா பொரியும் நம்ம போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், எல்லா பொரியும் போட்டு எடுத்தாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.